தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேலும் 10 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றனர். தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தற்பொழுது 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஆனால் ஒரு சில தொகுதிகளில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மேலும் 10 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள். அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். அதிமுகவை சார்ந்த 10 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள். இந்த தகவலை செங்கோட்டையன் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களை கலந்து பேசி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அவர்களுக்கு கட்சி பதவியும் ஆட்சியில் பதவியும் நல்ல மரியாதையும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தற்பொழுது அதிமுகவை சார்ந்த மேலும் 10 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள். இது தேர்தல் ஆணையத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று 3 மாத காலம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஏற்கனவே 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் மொத்தம் 17 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது வரும். அது மினி பொது தேர்தல் என்றே சொல்லலாம். இதனால் சட்ட சிக்கல் எதுவும் எழுமா என்று தெரியவில்லை. தற்பொழுது மேலும் 10 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள். இது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துள்ளது.